காலேஜில் தேர்ட் இயர் படிச்சிருக்கேன் பிகாம் சிஎஸில். நான் காலேஜில் தனியாக ஒரு பேண்ட் வச்சுருக்கேன் எங்கும் இசைன்ட்டு. அந்த பேண்டில் தான் ராகவனும் கங்காவும் இருக்காங்க. அதே மாதிரி இல்லாமல் நிறைய ஸ்டேஜ் ஏறி இருக்கோம் நாங்கள். இப்போ வந்து மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது 11th தான் எனக்கே தெரியும் மியூசிக் நான் எனக்கு பிடிக்கும்ட்டு. இப்போது வந்து நான் பீட் பாக்ஸ் கொஞ்சம் பேசிக் பண்ணுவேன், கிளாப் பாக்ஸ் வாசிப்பேன், ரேப் பாடுவேன். ரேப் நானே கொஞ்சம் எழுதியிருக்கேன், சாங் ஒரு 2-3 சாங் எழுதியிருக்கேன். இன்னும் 5 months கழிச்சு ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது இதில். நானும் அவன் தம்பியும் நான் சேர்ந்து பண்ணியிருக்கோம் சாங்கு. 5 months கழிச்சு ரிலீஸ் பண்ணலாம். ரேப்பு இன்னும் ஒரு 9 பாட்டு இன்னும் பேலன்ஸ் இருக்குது, எழுதி வச்சுருக்கேன். ஒரு நான் ரேப் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பண்ணுவேன். நான் வந்து எம்எல்ஏ பேலன்ஸ் காலேஜில் ஃபஸ்ட் இயர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு பேண்டில் இந்த மாதிரி ஒரு பேண்டில் சேர்ந்து ஒரு பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ ஃப்ராங்க்லின் அண்ணா மூலயமா நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஆனால் நான் இருக்கிற இடத்துல இவன் கூட அந்த ஈகோ பார்த்துட்டு ஈகோ கிளாஸ் வந்து நிறைய பேர் சேர்த்து விடாமல் இருப்பாங்க. ஆனால் ஃப்ராங்க்லின்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீ எனக்கு முன்னாடி போய் சேர்றான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக சேர்த்து விட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எனக்கு பாட்டு பாட தெரியுதோ இல்லையோ, இதுக்கப்புறம் தெரிஞ்சது இந்த குரூப்பில் வந்து நான் இன்னும் மிங்கில் ஆகணும். எனக்கு சினி ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, எம்சி பண்ணுறது, ஸ்கிரிப்ட் ரைட்டிங், ஆக்டிங்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதெல்லாம் வந்து இந்த குரூப் மூலிமா, இந்த டீம் மூலிமா என் ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கணும்னு நினச்சி ஆசைப்படுறேன். தேங்க்யூ.
நான் வந்துட்டு அன்னை காலேஜில் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன் பிசிஏ. எனக்கு வந்து சாங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், கேட்கவும் பிடிக்கும், பாடவும் பிடிக்கும். நம்ம பாத்ரூம் சிங்கர் மட்டும் இல்லாமல் ஸ்டேஜ்லேயே போய் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி அது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் அப்படியே போச்சு ஃபுல்லாகவே பெரிய ஸ்டேஜஸ். ஆனால் ஜேகே தெரியும்ல, ஜேகே ஒன்றே ஒன்று தான் என்கிட்ட ஆல்ஃபா காலேஜில் வந்து சொன்னான், இந்த மாதிரி வந்து நம்ம பாடுறோம், நம்ம ப்ரைஸ் அடிக்கணும் அப்படின்றதுக்காகலாம் பாடக்கூடாது. நீங்கள் பாடுறீங்கன்னா நீங்கள் பாடுறத உங்கள் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்களா, ஆடியன்ஸ் தான் நம்மளுக்கு முக்கியம். ஒரு கலைஞனுக்கு தேவையானதே ஆடியன்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க. எதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேண்டில் ஜாயின் பண்ணேன். எனக்கும் தெரியாது, யாருமே தெரியாது. சில பேரை மட்டும் தான் தெரியும். ஆல்ஃபா காலேஜில் 10 பேர் வந்தவங்க இங்கே இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க மட்டும் தான் தெரியும். ஸோ நான் எக்ஸ்ட்ராவேட்டும் கூட நான் நல்லாவே பேசுவேன், என்கிட்ட எல்லாரும் பேசுனாலும் நான் ஜாலியாக பேசுவேன். தேங்க்யூ. என்னோட பேர் வந்து பரத். கேக்குதா? என்னோட பேர் வந்து பரத். நான் வந்து எஸ்ஐவிடி காலேஜில் 3rd இயர் படிக்கிறேன், பிகாம் சயின்ஸ். கேக்குதா? என்னோட பேர் பரத். நான் வந்து எஸ்ஐவிடி காலேஜில் பிகாம் சயின்ஸ் 3rd இயர் படிக்கிறேன். நான் வந்து சான்ஸ் கிடச்சது காரணம் வந்து ஃப்ரெண்டு சார் தான். அவங்க வந்து ஆல்ஃபா காலேஜில் ஃபஸ்ட்டு ஒரு ஈவெண்ட் போனாங்க. அங்கேருந்து தான் வந்து நிறைய ஃப்ரெண்டு பிடிச்சி அப்புறம் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஈவெண்ட் சொல்லிட்டு. இது வரைக்கும் நான் பெருசாக ஸ்டேஜ்லாம் ஏறது கிடையாது. இப்போது எனக்கு இந்த சான்ஸ் கிடச்சதுன்னா அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் நினைக்கிறேன். நான் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் கங்கா, அன்னை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர். எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஆம்பளை தோட்டதான் ஸ்வீட் வாய்ஸ் வரவே ஆனால் பாடுறது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. காலேஜ் வந்துட்டு சும்மா படிச்சுட்டு போகிறது வந்துட்டு சித்தன் அவரால் தான் வந்து ஏதோ இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன். சும்மா இல்லாமல் ஏதோ பாடி கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இங்கே வர்றதுக்காக தேங்க்ஸ் எல்லாம் கற்றுக்கலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. என் பேர் நிக்கில். நான் வந்து என்னோட ஜூனியர் ஃபஸ்ட் இயர் தான். 3rd இயரில் வரும்போது ப்ரெசன்டேஷனாக தராங்க. ஓகே, ரொம்ப பெரிய ஆளாக இருப்பார் போல ஆஃபீஸில் ஒரு கிளப்பாக இருந்தேன் சார். ரொம்ப பெரிய ஆளாக இருப்பார். சரி சேர்ந்துடலான்னா நான் யோசிக்கவே இல்லை. பேர் கூட கொடுக்கல. நான் கரெக்டாக பசங்களும் கூப்பிட்றாங்க, உங்கள் பேர் இருக்குது வாடா மைண்ட் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க, ஒர்க் ஷாப் போகணும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி தான் சேர்ந்தேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு வாட்டி விடணும்னு நினச்சேன். அதெல்லாம் விடவே இல்லை. எவ்வளோ புதுசு வச்சு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து என்ன பண்ணான். என் பேர் ராமநாதன். நான் வந்து 10 வருஷமாக மட்டும் படித்தேன். கம்யூனிஸ்ட் கல்லூரியில் இப்போ வந்து லைட் மியூசிக்கு, கோயில் கச்சேரி, அம்மா நாங்கள் ஒரு சும்மா ஒரு டீ கச்சேரி அந்த மாதிரி. இப்போது ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முடிஞ்சு என் பேர் காயத்ரி. நான் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜில் தான் படிக்கிறேன். நான் கொஞ்சம் சைட் டைப் அந்த பயங்கர போகிறது பேர் வந்து ஃப்ராங்க்லின். நான் வந்து நல்லா பாடுறேன் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க, நான் சொல்லலை. அவ்வளோதான் என்னை பற்றி வேறு எதுவும். நான் வந்து பேட்ரிஷியன் காலேஜில் 2nd இயர் படிக்கிறேன், பிகாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு அண்ணனகர் பேண்டில் சின்ன கிளாஷ் ஈகோ என்று சொன்னாங்க. ஈகோ இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அது பார்த்துட்டு தான் சரி ஓகே திருப்பி ட்ரை பண்ணலாம். சத்தமாக பேசுகிறேன். என் பேர் திவ்யஸ்ரீ. நானும் ஆல்ஃபா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் இயர் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹாய் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் நான் வந்து வெல்கம் அப்படின்னு சொல்லுவேன். நான் தான் இத்தனை நாள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்ணுறது மன்னிச்சிடுங்க. என் பேர் சம்ருதா. நான் வந்து எத்திராஜ் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். பாட்டுன்னா சும்மா பாடுவேன், பட் மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது. நான் மேனேஜிங் ஒர்க் மட்டும் பார்க்குறேன். எல்லோரும் ஜாலியாக பேசினா ஜாலியாக. நீங்கள் எத்தனை பேர் தளபதி ஃபேன்ஸ் யாரும்
என்னோட பேர் வந்து விஜயராகவன். நான் வந்து அன்னைவெளி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிக்கிறேன். லைக் எனக்கு சிங்கிங்னா ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். நம்ம சும்மா அந்த பாத்ரூமில் பாடிட்டு இல்லை புதுசாக ஏதாவது பாட்டு வந்தால் நீங்கள் அந்த பாட்டை மற்றபடி உங்களால் தான் எனக்கு பாட தெரியாது. ஸோ அதான் நம்ம எல்லாம் சேர்ந்து லைக் இன்னும் கொஞ்சம் ஸ்டால் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேண்ட் கிரியேட் பண்ணலாம்னு தோணுச்சு. ஆனால் தான் சரி நம்ம வெளியெல்லாம் செய்யலாம்னா நமக்கு தெரிஞ்சவங்க சரௌண்டிங்கில் எல்லாருக்கும் ஒரு ட்ரை பண்ணலாம். சரி ஓகே, நானே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ என்னோட நேம் வந்து பிரதிபாலா. நான் வந்து ஆல்ஃபா சயின்ஸ் காலேஜில் வந்து ஃபைனல் இயர் வந்து படிச்சிருக்கேன். ஸோ அண்ட் நான் வந்து நிறைய மிமிக்ரி பண்ணுவேன். எதுவாக இருக்கிறதுனால வந்து அண்ட் நாங்கள் மைண்ட் பண்ணுவோம். அப்புறம் ஸ்ட்ரீட்லேயே அந்த மாதிரி நாங்கள் ஆல்ஃபா தேர்தல் அப்படின்னு சொல்லி அதை ஃபோன் பண்ணி அந்த ஃபவுண்டர் அண்ட் பிரசிடெண்ட்டாக நான் இருக்கேன். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஓகே நான் நிறைய ரீசெண்டாக வந்து எங்கள் காலேஜில் கலாச்சாரம் சொல்லி பேசுகிறாங்க. நாங்கள் நிறைய சிங்கர்ஸ் பார்த்தேன். ஸோ அவங்களெல்லாம் வச்சு நம்ம ஏன் ஒரு நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து அதில் யாராவது ஒருத்தர் தான் கண்டிப்பாக யாராவது ஜெயிப்பாங்க. ஸோ நம்ம ஏன் எல்லாரும் ஜெயிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டியூட் ஒரு நிறைய பேர் வந்து இங்கே புதுசாக இருக்கீங்க, புதுசாக பார்த்துருப்பீங்க. ஸோ என்னன்னா எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தராக நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் இங்கே ஜாயின் பண்ணீங்க, எதனால உங்களுக்கு இந்த அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக வந்து நீங்கள் பேசுங்க. ஸோ எல்லாரும் வந்து ஈஸியாக அப்படிங்களாலும் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி அப்போ உட்காந்து சர்க்கிளாக போட்டு நம்ம ஓகேவா? சரி சர்க்கிளாக Dua